மாயங்கள் செய்யும் கண்ணனின் திருநாமங்களைப் பாடி தூய மனத்துடன் அவனை சிந்திக்க பழைய பாவங்களும் இனி வரப்போகும் வினைகளும் பஞ்சை போல எரிந்து அழியும். ஆச்சரியமான லீலைகள் பல செய்யும் மாயவன் அவன். நிலை பெற்று விளங்கும் வடமதுரையின் மைந்தன், தூய்மையான பெருநீர் ஓடும் யமுனையின் தலைவன், ஆயர் குலத்திற்கே விளக்கேற்றிய ஓர் அழகிய ஜோதி, அன்னையின் வயிற்றுக்கு பெருமை சேர்த்த தாமோதரன் உரலில் கட்டப்பட்டவன் அவன். அத்தகைய எம்பெருமானை நாம் மனத்தாலும் உடலாலும் தூய்மையுடன் அணுகி நறுமணமிக்க மலர்களை தூவி வணங்கி வாயினால் அவனுடைய திருநாமங்களை பாடி மனதினால் இடைவிடாமல் சிந்தித்தாள். இதுவரை நாம் செய்த பிழைகளும் இனிமேல் நமக்கு வரப்போகும் வினைகளும் அவை அனைத்தும் நெருப்பில் இட்ட தூசியைப் போல சுவடு தெரியாமல் எரிந்து அழிந்து போகும். அந்த திருநாமத்தின் பெருமையைச் சொல்லி நாமும் பாடுவோம்.